இந்த ரேப் பண்ணவங்களோட சேர்த்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களும் ஃபஸ்ட் எப்படின்னா ஜெயிலில் தூக்கி பண்ணுன்றேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கோயம்புத்தூரில் எப்படின்னா 19 வயசு காலேஜ் பொண்ணு எப்படின்னா 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணாது. இந்த நியூஸ் எப்படின்னா கேட்டுட்டு நான் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்குறேன். எப்படின்னா அவ்வளோ பேர் எப்படின்னா 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, 11 மணிக்கு எப்படின்னா பாய் ஃப்ரெண்டோட அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு என்ன வேலை, அவளும் அங்கே அதானே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறானுங்க. இவனுங்களாம் எப்படின்னா அவனுங்களுக்கு கூட எப்படின்னா யாருமே பிறந்திருப்பாங்களா இல்லை உங்கள் அம்மா கூட தான் அவனுக்கு வளர்ந்தானுங்களான்னு தெரில. ஏன்னா அவ்வளோ கேவலமா போவானுங்க. நான் எதிர்கூட பார்க்கல. சரி அதெல்லாம் விடுங்களேன். இப்போ அந்த பொண்ணு எப்படின்னா 11 மணிக்கு பையன் கூட இல்லாம வேலை முடிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயம் அந்த பொண்ணோட எமர்ஜென்சியோ ஏதோ ஒன்று முடிச்சுட்டு எப்படின்னா வெளியூர்ல இருந்தா வருதுன்னு வச்சுப்போம். அந்த டயத்துல எப்படின்னா இதே மாதிரி ஒரு இடத்துல அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போகணும்னா அந்த இடத்துல கெடுத்தா பரவாயில்லையா சொல்லுங்க. அந்த பொண்ணோட பிரைவசி அது என்னமோ. ஆனா இந்த மாதிரி எப்படின்னா தனியா இருந்தா கெடுப்பானுங்க அப்படின்ட்டு அதுக்கு எப்படின்னா ஜால்ரா அடிச்சுட்டு சில பேர் வரீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நான் என்னத்த பேசணும்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஈனப்பாளையெல்லாம் இருக்கானுங்கன்ற போது எனக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு. என்னடா நம்ம ஊர்ல இன்னமும் இப்படிலாம் இருக்கானுங்க அப்படின்ட்டு. இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ஒரு பொண்ணு ஏன் 12 மணிக்கு வெளில போகக்கூடாதா என்ன? அந்த பொண்ணு ஏதோ ஒன்று தப்பாவே இருக்குமே அந்த பொண்ணு போனது. அதுக்குன்னு எப்படின்னா கூப்பிட்டு வச்சு என்ன கெடுப்பீங்களா என்ன? உங்களுக்குலாம் அறிவு இருக்குமாடா? ஏன்னா கமெண்ட்ல அவ்வளோ பேர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணோட மைண்ட் செட்ல இருந்து நினைச்சு பாருங்க. 3 பேர் சேர்ந்து 4 மணி நேரம் கெடுத்துருக்கானுங்க. நினைச்சு பாரு. இந்த மாதிரி பேசுறவனெல்லாம் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த ரேபிஸ்டோட சேர்ந்தவனுங்க தான்.